இன்றைக்கி ஒரு வீடியோ நான் சொல்ல போகிற சென்டென்ஸ் கேட்டு சில பேருக்கு கோவம் வரும், சில பேர் டென்ஷன் ஆவீங்க, எத்தனை பேர் கமெண்டில் திட்ட போகிறீங்கன்னு தெரில. பட் அட்லாஸ்ட் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, ஆமாம் இது கரெக்டு தான், 100% இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, அது நான் சொல்ல போகிறது ரொம்ப யூனிக்காக நானாக கண்டுபிடிச்சி சொன்ன விஷயங்கள்லாம் இல்லை. பல பேர் பல விதங்களில் அவங்கவுங்களோட பெர்செப்ஷனில் பல்வேறு கோணங்களில் சொன்ன ஒரு விஷயம்தான். தட் இஸ் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணம் போல் வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அழகாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, கடனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, என்னால் முடியலன்னு ஃபீல், எந்த விஷயங்கள்னாலும் இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு சஃபர் ஆகுறீங்க, உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுறீங்க, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே தான் இருக்கீங்க, எந்த வருமானமும் எந்த இன்க்ரிமெண்ட்டும் எந்த ப்ரமோஷனுமே இல்லை, அப்படியே தான் அந்த இடத்துல இருக்கீங்க. எப்படி எல்லாத்துக்குமே உங்களோட எண்ணம் தான் காரணம். நீங்கள் என்ன எண்ணத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ அது போக தான் உங்கள் வாழ்க்கையை உங்களை கொண்டுட்டு போகும். ரைட். இப்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் திடீர்னு நான் நாசாக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு விட்டுறாரு அப்படின்னா கட்டாயம் ஒரு நாசாக்கு போகிறதே கிடையாது. பட் இதுவே அவரோட எண்ணங்கள், அவரோட விஷயங்கள் எல்லாமே அந்த ராக்கெட் விடுறதுலாம் எப்படின்னு பார்க்கணும், ராக்கெட் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் அங்கே கொண்டு போய் விட்டுரும். இது நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர்லேருந்து நிறைய சைக்காலஜிஸ்ட்லேருந்து நாவல் எழுதுகிறவங்க, புத்தகம் எழுதுகிறவங்க, நம்மளோட புராணம், நம்மளோட தெய்வீக நூல், இப்படி எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க. எதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கை அமையும். கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, மார்க் மை வேர்ட், நீங்கள் அதை சுற்றியே தான் ஓடிட்டுருக்கீங்க, அதுக்காக மட்டுமே தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களோட எண்ணம் அப்படி இருக்குது, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விடுங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக இருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்காக தப்பு பண்ணணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரல. ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சு நடக்கலாம். தேவையில்லாத வீண் சுமைகள் வேண்டாம். வாழ்க்கையை ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்போயும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கீங்க, லைஃப்பில் எதுவுமே கிடைக்கல, ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வதிங்க, நல்ல எண்ணங்களோடு வாழுங்க.